வணக்கம். 28/5/2023 அன்றைக்கு புதிய பார்லிமெண்ட் கட்டடம் திறப்பு விழா டெல்லியில் கோலாகலமாக நடந்தது. அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இருந்த அந்த பார்லிமெண்ட் கட்டடம் அது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. அதில் தான் நம்ம இருந்தோம். இப்போ நம்ம நமக்காக கட்டிக்கிட்டோம். எப்படி ஆங்கிலேயர்களுடைய சட்டத்துக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையின் கீழே ஒரு பெரிய சட்ட இதுகளை உருவாக்கிக்கிட்டோமோ, அதுபோல் நமக்கென்று ஒரு சட்டம் இருப்பது போல் நமக்கென்று ஒரு கட்டடம் இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த புதிய கட்டடத்தை கட்டியிருக்காங்க. நம்ம அதில் வரலாற்றில் படிக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, அன்றைக்கு இருந்த ஜனத்தொகை காட்டில் இன்றைக்கு இருக்க ஜனத்தொகை கூட்டியிருக்கிறதுனால மக்கள் பிரதிநிதிகள், அதாவது எம்பிக்கள், பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்கள் அதிகமாக வர்றதுனால பழைய கட்டடத்தில் இடம் பத்தலை, புதுசாக கொண்டு வரணுன்னாங்க. அதற்கேற்றபடியும் அது அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது கட்டடம் கட்டுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது தவிர என்ன அப்படின்னா, இன்னொரு புதிய செய்தியை பார்க்குறோம். அதாவது நாம் சுதந்திரம் பெற்றபோது முதல் பிரதமராக பதவியேற்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து பழம்பெருமை வாய்ந்த திருவாவடுதுறை ஆதிநகர்த்தர் மன்னருக்குரிய செங்கோலை அவரிடத்தில் சென்று அளித்தார் என்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போது திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவருடைய நாசரமும் அன்றைக்கு வாசிக்கப்பட்டது. சுதந்திரம் வாங்கிய போது நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அந்த மங்கள நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தனன்னு பார்க்குறோம். பிறகு அந்த செங்கோல் அலகாபாத்தில் கொண்டு போய் நேருவினுடைய கைத்தடிங்கிற பேரில் வைக்கப்பட்டுருச்சுன்னு பார்த்துறோம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதை கொண்டு அதை மீண்டும் புதுப்பித்து அதே திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய இன்றைய ஆதீனகர்த்தர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய கையில் தமிழகத்திலிருந்து சைவ மடாதிபதிகள் அத்தனை பேரும் அங்கே சென்று பிரதமர் மோடி அவர்களை பார்த்து அவர்களுடைய கையில் கொடுத்து அவர் அதை வாங்கி அதுக்குரிய மரியாதையோடு அதை வணங்கி அது கொண்டு போய் சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் வச்சுட்டார். இதில் இதை பற்றிய கருத்து வேறுபாடுகள் 1000 கூட இருக்கட்டும். ஆனாலும் நமக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடியாட்சியின் காலத்தில் மன்னர்களுக்கு 10 அங்கங்களை பற்றி குறிப்பிடுவார்கள். தசாங்கம்னு பேர் அதுக்கு. அதாவது அந்த மன்னன் ஒரு கொடி உடையவனாக இருக்க வேண்டும். பாண்டிய நாட்டுக்கு மீன் கொடி, சேர நாட்டுக்கு விற்கொடி, சோழ நாட்டுக்கு புலிக்கொடி. இன்றைக்கி அதுதான் கட்சிகள்லாம் அந்த கொடி உடையதாக காணப்படுது. பிறகு அவனுக்கு ஒரு யானை இருக்க வேண்டும், அதற்கு ஒரு பேர் இருக்க வேண்டும். குதிரை இருக்க வேண்டும், அதற்கு ஒரு பேர் இருக்க வேண்டும். இதோடு சேர்த்து அவனுடைய செங்கோலும் முக்கியமானதாக கருதப்படும். இது பாரம்பரிய மரபு முறை. இப்போ கேள்வி கேட்குறவங்கெல்லாம் அதெல்லாம் ஒழிச்சாச்சுல்லைங்க, அப்புறம் எதுக்கு அந்த செங்கோல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. இப்போ நீதிபதிக்கு பக்கத்தில் ஒரு தராசு வைக்கப்பட்டிருக்கு, அல்லது ஒரு கருப்பு துணி கட்டப்பட்ட தேவதை இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நீதிக்கு குறியீடுங்கிறதுக்காக வைக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சரி, இந்த செங்கோல் பற்றிய வரலாறுகள் எல்லாம் இலக்கியங்களில் சொல்லப்படுதா அப்படின்னு பார்த்தா, தெரிவுகோள் செங்கோல் அரசர்க்குரியன அப்படின்னு தொல்காப்பியம் சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் சங்க இலக்கியங்களில் அந்தந்த மன்னர்களை பற்றியும் அவர்களுடைய செங்கோல்களை பற்றியும் நாம் வரலாற்றில் பார்க்குறோம். 8 தொகை இலக்கியங்களில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு போன்ற இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் செங்கோல் பற்றிய செய்தியை பார்க்குறோம். செங்கோன்மைங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒரு ஆச்சரியமான செய்தி தர்றார். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மன்னனுக்கு வெற்றியை தருவது அவனுடைய வாளோ வேலோ அல்ல, செங்கோல் தான் அப்படிங்கிறாரு. வேலன்று வென்றி தருவது,
மன்னவன் கோளதுவும் கோடாதெனின். அதாவது என்ன ஆச்சரியம் பாருங்க, வாழ்முனையில் நாங்கள் உலகத்தை வெல்லுவோம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அதன் மூலமாக வெல்வது பெருசில்ல, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய செங்கோல் இருக்கு இல்லையா, அது வளையாமல் இருக்குமாறு செய்து கொண்டால் அதுக்கு பேர் தான் வெற்றிங்கிறார். இப்போ இந்த செங்கோலுங்கிற விஷயத்தை திருவள்ளுவர் சொன்னாருங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் செங்கோல் வளைஞ்சு போச்சுங்கிற விஷயத்தை எப்படி தவறான நீதி சொன்னோடனே அந்த செங்கோல் வளைந்தது அப்படிங்கிற செய்தி பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். வளையுமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா நீதி வழிவிட்டான்னு அர்த்தம். அது ஒரு குறியீடு தான். அது இதை காட்டிலும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலையில் ஒரு வார்த்தை வருது, இது ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. உதயகுமாரனாகிய அரசகுமாரன் மணிமேகலைக்கு துன்பம் தர முற்பட்ட போது அன்றைக்கு இரவிலே அந்த மன்னனுடைய கனவிலே தோன்றிய மணிமேகலா தெய்வம் சொல்லுது, மன்னா ஒன்றை கவனித்துக்கொள், உன் கையில் இருக்கக்கூடிய செங்கோல் அது நீதி தவறுமே ஆனால் விண்கோள்களில் மாற்றம் ஏற்படும். விண்கோள்களில் மாற்றம் ஏற்பட்டால் பருவகாலங்கள் மாறும். பருவகாலங்கள் மாறினால் மழை பொய்த்து போகும். மழை பொய்த்து போனால் மக்கள் மடிவார்கள். மக்கள் மடிந்தால் மன்னருக்கு எழுக்கு. எனவே செங்கோலை பாதுகாத்துக்கோள். கோணினை திரியின் கோள்நிலை தெரியும். கோள்நிலை திரியின் மாணி வரங்கூறும். மாறி வரங்கூரின் மண்ணுயிரில்லை. மண்ணுயிரெல்லாம் மன்னாள் அரசின் இன்னுயிர் போல அப்படின்னு அந்த மணிமேகலை சொல்கிறத பார்க்குறோம். இதே போல் தேவாரம், திருவாசகம் போன்ற செய்திகள்லையும் நம்ம பல்வேறு வகையான செங்கோல் பற்றிய குறிப்புகளை பார்க்குறோம். 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நன்னூல் இலக்கியத்தில் அதனுடைய பாயிரத்தில் சொல்லுகிற போது, மலர்தலை உலகின் மல்லிரலகல இலகொளி பிறப்பி யாவையும் நிரப்பும் பருதியின் ஒருதானாகி என்று தொடங்குகிற சிறப்பு பாயிரத்தில் திருந்திய செங்கோல் சியகங்கன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரதை பார்க்குறோம். இப்போ இதெல்லாமே இலக்கியங்களில் இருக்கிறத நம்ம எடுத்து காட்டுறோம். சரி, இதெல்லாம் இருக்கிறதுனால இதை கொண்டு அங்கே வைக்கலாமா? அதை காட்டிலும் என்ன அப்படின்னா, இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய தேசத்தின் ஒரு அடையாளமாக அத்தனை மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்கின்ற இடத்தில், சபாநாயகர் இருக்கின்ற இடத்தில், நமது நாட்டிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த செங்கோல் இன்றைக்கு கொழுவிட்டிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்த பெருமை. இந்த பெருமையினால் மாற்றம் வருமா, அது ஏற்படுமா, இது ஏற்படுமா? அதெல்லாம் இல்லைங்க. நம்ம பிள்ளை பரிசு வாங்குறான்னா நமக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி இந்த செங்கோல் இன்றைக்கு அங்கே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மடாதிபதிகள் ஒரு காலத்தில் அரசர்கள் வளர்த்த தமிழை, ஒரு காலத்தில் ஜமீன்தார்கள் வளர்த்த தமிழை, ஒரு காலத்தில் ஆதீனங்கள் தான் வளர்த்தார்கள், இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓவே சாமிநாத ஐயரையும் மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளையும் ஆதரித்த ஆதீனம் எது என்று கேட்டால் திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனகர்த்தார்கள், காசியில் இருக்கிற மடத்தையும் அவர்கள்தான் பார்த்து கொள்கிறார்கள். என்றால் இந்த ஆதீனகர்த்தர்கள் தமிழை வளர்த்திருக்கிறார்கள், மொழியை வளர்த்திருக்கிறார்கள், புலவர்களை காத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அரசாளுகின்ற பிரதம மந்திரி கையிலே சென்று அதை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழுக்கு கிடைத்த பெருமையாக, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பாக நாம் கருதலாம். என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? அந்த செங்கோல் கொடுக்கப்பட்ட போது நம்முடைய ஆதீனங்களுடைய வாயிலிருந்து திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் ஒலித்ததை நாம் இங்கிருந்து கேட்டோம். உலகமெங்கும் கேட்குமாறு அதை செய்தார்கள். வேயிறு தோழிவங்கன் விடமுண்டகண்டன் அப்படிங்கிற அந்த கோளறு பதிகத்தை பாடின போது பெருமிதமாக இருந்தது. புதிய பாராளுமன்ற கட்டடத்தில் தமிழ் ஒலித்தது என்பது நமக்கு ஒரு பெரிய பெருமையாக தோன்றுகிறது. அங்கு வைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக நாம் பெருமை அடைகிறோம், தமிழகம் பெருமை அடைகிறது. இப்போ இன்னொரு செய்தி கூட நம்ம பரவலாக பேசப்படுது. என்ன அப்படின்னா, இது மக்களாட்சி தானே, எதுக்கு இந்த செங்கோல் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது ஒரு மரபை நினைவூட்டுவது தான், வேறு என்ன இருக்குது. இப்போ மேயராக பதவியேற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களுக்கு ஒரு ஆடை கொடுத்து, ஒரு பதக்கம் கொடுத்து, ஒரு செங்கல் கொடுக்குறாங்க. இப்போ கூட சென்னையில் நம்ம மேயர் பதவியேற்றதை பார்த்தோம். அதே போல் மதுரையில் மேயராக பதவியேற்றவங்க அந்த செங்கல் வாங்கினதை நானே பார்த்துருக்குறேன். இதை காட்டில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கல்லூரியில் படிச்சுட்டு அப்புறம் தியாகராஜ காலேஜில் வேலைக்கு வர்றேன். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கிறப்ப மதுரைக்கு வந்திருந்தாங்க.
அப்போ தான் மேடம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவினுடைய மகளிர் அணியில் முக்கியமான பொறுப்பே இருக்கிறாங்க. பெருங்கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வெள்ளி செங்கோலை அம்மா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் கையில் கொடுத்த உடனே எம்ஜிஆர் வாங்கிட்டு அப்படி ஒத்த கையில் அப்படி தூக்கி காமிச்சார். அவருக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இல்லை, இந்த பார் அப்படின்னு காமிச்சார். பெருங்கூட்டம் அப்படி கைதட்டி நின்னதை நான் பார்த்தேன். அதனால் செங்கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, பொறுப்பு, பதவி ஏற்பு, அதை காட்டுற மாதிரியான விஷயங்களாக பழைய காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி செங்கோல் தான் இன்றைக்கு புதிய பாராளுமன்ற கட்டத்தில் வச்சுருக்கிறத பார்க்குறோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.